முதலமைச்சர் ஆவாரா இபிஎஸ் அடுத்த தேர்தலில்? தமிழகத்தின் ஆகப்பெரிய முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்து விட்டோம், இனி நமக்கு என்ன தேவை, இந்த கட்சி எப்படி போனால் என்ன என்கிற மனப்பான்மை திரு எடப்பாடிக்கு வந்து விட்டதோ அப்படி தெரியல. அப்படி இருக்காது. மீண்டும் இல்ல அப்படி இருக்காது. மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நீங்க நிறைய சொன்னீங்கன்னா இதே மாதிரி போச்சுன்னா அதிமுக உருப்படாது அப்படின்னு டைரக்டா சொல்றீங்க. நிச்சயமாக இளைஞர்களுக்கு என்று பல அரசியல் அமைப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. திரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், ஏற்கனவே இருக்கிற சீமான் கட்சி, திமிர்வாத போக்கு, எதாட்சி அதிகார போக்கு என்பது அரசியல்ல நிச்சயமாக ஒரு தலைவர் உறுதியா இருந்த திமிரு சொல்லுவீங்களா? திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு சாதகமான சூழலை திரு எடப்பாடி உருவாக்கி வருகிறாரோ, அப்ப 40க்கு 40 திமுக வெற்றிக்கு துணை போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கும் அண்ணா திமுகவிலையும் திமுகவினே சொல்றாங்க. இதை தாண்டி அவர்களுடைய தேர்தல் அணுகுமுறை, அந்த ரத கஜ துரக பதாதிகளை களத்தில் இறக்குனா இன்றைக்கு புதிய சக்தியாக திரு உதயநிதியை கொண்டு வந்து துணை முதலமைச்சர்னு போட்டு 2026 அவரை முதலமைச்சர் வேட்பாளரை கூட அறிவிச்சிருவாங்க. இளையவர் உதயநிதி தலைமையில் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்கிற போது புதிய இளைஞர்கள். வணக்கம் நண்பர்களே. 2026 இபிஎஸ் இந்த பிரச்சாரம் ஈடுபடுமா? இபிஎஸ் என்ன செய்வார்? ஒற்றுமைக்கு வழிவகுப்பாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. வணக்கம் சகோதரன். இபிஎஸ் ஃபார் 2026 அதிமுகவுடைய ஐடி அணி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள தொடங்கிவிட்டது. அதாவது 26 அவர்தான் முதலமைச்சர் என்று சொல்வதற்கான பிரச்சாரம். முதலமைச்சர் ஆவாரா இபிஎஸ் அடுத்த தேர்தலில்? இல்லை, அதற்கான முன்முயற்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அணியும் மீண்டும் 2026 வெற்றி பெற்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சியில் இருப்பதற்குரிய அந்த அடிப்படை பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 200+ அப்படின்னு வியூகம் வகுத்து அவங்க களம் இறங்கிட்டாங்க திமுக. ஆமாம், திமுக அணி தானே? திமுக அணி. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஆட்சி கட்சியாக இருப்பதால் அவர்களுக்குள்ள அந்த ஆட்சி அதிகாரம் இதை வைத்து பல்வேறு பணிகளை கிராம கிளை தொடங்கி நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி என்று மாநகராட்சி வரையிலும் மக்களை ஈர்ப்பதற்குரிய பல்வேறு பணிகளையும் தொடங்கிட்டாங்க. திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது. 12 அரசியல் கட்சிகள் அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு வலிமையான கட்டமைப்பு அங்கே இருக்கிறது. இந்த கட்டமைப்பை வீழ்த்துவதற்கு என்ன வியூகத்தை மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி வகுத்திருக்கிறார்? ஏன்னா வியூகத்தை வகுத்து களமிறங்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இவர் வியூகத்தை இப்பதான் வகுக்க போறார். வியூகத்தை வகுப்புற தொடக்கத்திலேயே நேரம் இருக்குல்ல, அதுதான் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வியூகத்தை வகுப்பதற்கு முன்னதாகவே 10% வாக்குகளை நாம் குறைவாக பெற்றிருக்கிறோம், இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். இந்த 10% வாக்குகளை மீட்டெடுத்து வெற்றிக்கான வாக்குகளையும் பெறுவதற்கு அவருடைய வியூகம் கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் பெற்ற தோல்வி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 52 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சரிவு. தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளில் இந்த 24 நாடாளுமன்ற பொது தேர்தலினுடைய அந்த கூட்டுத்தொகை கணக்குகளை பார்த்தா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகுதியை அதிமுக இழந்திருக்கிறது. 100 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கிறது. அது கணக்கு எடுத்து சொல்றாங்க. இப்போ 24 மக்களவை தேர்தலை வச்சு பார்க்கும். ஆமா ஆமா 234 தொகுதிகளில் 100 டெபாசிட் போயிருக்கு. அதில் நம்ம அந்த கோவை 3 தொகுதிகளில், தென் சென்னையில் ஒரு 3-4 தொகுதிகளில் இப்படி வாக்கு சரிவு என்பதும் தோல்வி என்பதும் கட்டுத்தொகை இழக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. அப்போ அதை சரிப்படுத்தி அந்த 100 மீதமுள்ள 134 இந்த 234 தொகுதிகளிலும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அபரிமிதமான வெற்றியை பெறுவதற்கு வியூகம் வகுக்க வேண்டும். 2026 மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் என்கிற அந்த எண்ணத்தில், நோக்கத்தில் பயணிப்பதை வரவேற்கலாம். அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதிலே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் மட்டுமல்ல, பிரிந்து கிடக்கிற அதிமுகவின் சக்தியும் கூட
மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதிலே நிச்சயமாக விரும்புவார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய ஒரு வலிமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வேண்டும். அந்த வலிமையை பெறுவதற்கு 1%, 2%, 5%, 7%, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்கள் சார்ந்து நிற்கிற அந்த வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக இந்த அதிமுகவுக்கு தேவை அப்படிங்கிறது தான். உதாரணத்திற்கு ராமநாதபுரத்தில் ஒரு 12 நாட்களில் சுயேட்சையாக ஒரு புதிய சின்னம் பலாப்பழ சின்னத்தை வாங்கி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வாங்கியிருக்கிறார். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 60,000 62,000 ஓட்டுகள் பெற்றிருக்கிறார். இந்த நிலைப்பாடு என்பது தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு கணிசமான வாக்கு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த வாக்குகளை இன்றைய திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெற்றால் மட்டுமே இவர்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெற முடியும் என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தான் நிராகரிக்கிறார், தொடர்ந்து நிராகரிக்கிறார், பிடிவாதமாக நிராகரிக்கிறார். யார் இவர்கள்? இவர்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் என்கிறார். ஆனால் அவர் ஒரு பிளான் இருக்க, திட்டத்தில் இருக்கார்ல. இல்ல அதான் சொல்றேன், திட்டத்தில் இருக்கிறார் என்ற மாற்று கருத்து. என்ன திட்டம்னா கொஞ்சம் உடைச்சே பேசுவோம். சாதாரண சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக அரசியல் வாழ்வை தொடங்கி கட்சியினுடைய உச்சபட்ச பொறுப்பான பொதுச் செயலாளர் வரை இருந்து விட்டோம். நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்து தமிழகத்தின் ஆகப்பெரிய முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்து விட்டோம். இனி நமக்கு என்ன தேவை, இந்த கட்சி எப்படி போனால் என்ன என்கிற மனப்பான்மை திரு எடப்பாடிக்கு வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியல. அப்படி இருக்காது. மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால், அதற்கான வலிமையை பெற வேண்டும் என்றால், ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்ற எம்ஜிஆர் வழியில் பயணிக்க வேண்டும். தனக்கு எதிராக களமாடிய அத்தனை பேரையும் அரவணைத்து சென்ற செல்வி ஜெயலலிதாவுடைய மனப்போக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனப்போக்கு இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வகுக்கிற வியூகத்தின் அடிப்படையில் கட்சியை வலிமைப்படுத்தி வலுவான கூட்டணியை இழுத்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்பது பகற்கனவு என்பதுதான் என்னுடைய இந்த 50-55 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தினுடைய விளைவாக எனக்கு வரும் கருத்தா சொல்றேன். நீங்க நிறைய சொன்னீங்கன்னா இதே மாதிரி போச்சுன்னா அதிமுக உருப்படாது அப்படின்னு டைரக்டா சொல்றீங்க. நிச்சயமாக. ஆனால் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். எப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுக என்ன வேணாலும் ஆகட்டும், ஒண்ணுமில்லாம போகட்டும், தோத்து போகட்டும், அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டார்ல. இல்ல, தன்னை வாழ வைத்த கட்சி, தனக்கு உயர் பொறுப்புகளை வழங்கிய கட்சி, ஆட்சி அதிகாரத்திலே தன்னை அமர்த்திய கட்சி, அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இப்போது பொதுவெளிகளில், தொண்டர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியான நிலையை, இது மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை எந்த பக்கத்திலையும் உருவாக்கலை. அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இவர் என்ன வியூகத்தை வகுக்கிறார் என்பது தெரியல. நிறையா யூடியூப் சேனலை தொடங்குங்க, நிறையா கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட, இளைஞர்களை எல்லாரும் ஈர்த்து வாருங்கள் என்கிறார்கள். இளைஞர்களுக்கென்று பல அரசியல் அமைப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. திரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், ஏற்கனவே இருக்கிற சீமான் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் மாநில ஆட்சியும் பிடிப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. திமுக, அண்ணா திமுகவில் பதவி பொறுப்புகள் கிடைக்காத பல இளைஞர்கள் புதிய அரசியல் கட்சியை நோக்கி செல்லுகிறார்கள். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். அப்படி வருகிற பொழுது நம்முடைய நிலை உயரும், பல்வேறு புதுப்புகளுக்கு, பொறுப்புகளுக்கு, உள்ளாட்சி ஊரக அமைப்புகளுக்கு வருவோம் என்கிற நம்பிக்கை இருந்தால்தான் இளைஞர்கள் வருவார்கள். அந்த நம்பிக்கையை உருவாக்கினால்தான் திமுகவோடு அதிருப்தி இருக்கிற, உரசல் போக்கில் இருக்கிற ஒன்று அரசியல் கட்சிகள், 1-2 அரசியல் கட்சிகள் வரும். அப்படி வருகிற பொழுது கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்து கட்சியும் பலமான வலிமையான கட்சியாக இருந்தால் மட்டுமே 2026 எடப்பாடி சிஎம் என்பது சாத்தியம். ஆனால் அந்த திட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அவர் நினைச்சு பார்த்துருப்பார். ஏன்னா அதிமுக அப்படி போச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட்டணி 200 இடங்களில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அப்படி அந்த உத்தியில் போயிட்டு இருக்காங்கன்னு. இந்த கணக்கு எடப்பாடிக்கு இல்லாமல் இருக்காதுல்ல? இல்லை, நிச்சயமாக இருக்கும். இந்த கணக்கு இருக்கிறதுனால தான் இந்த கூட்டத்தில் ஐடிவிங்கில் பேசுகிற போது நாம் 10% இழந்திருக்கிறோம், அந்த இழந்ததை மீட்டெடுத்து நாம் வெற்றிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் அவருக்கு உருவானதே கள யதார்த்தத்தை உணர்ந்து தான். இதை விடவும் இந்த கள யதார்த்தத்தினுடைய இன்றைய அரசியல் போக்கு, தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பதை எது தீர்மானிக்கிறதுங்கிறதும் அவருக்கு நிச்சயமாக தெரியும்.
திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியின் மீதான அதிருப்தி என்பது எதிர்க்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கும். கடந்த காலங்களில் நம்ம அப்படி தான் பார்த்தோம். 89, 91, 96, 2001 மாறி 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 வந்து கடைசியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டியிட்டு ஒரு வெற்றியை பெற்று 32 ஆண்டுகளுக்கு பிறகும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கினார். மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவை போன்ற ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி மிக்க தலைவராகவோ ஆளுமை மிக்க தலைவராகவோ அல்லது கட்டமைப்பை தொண்டர்கள் அனைவரும் விரும்புகிற ஒருங்கிணைந்து விரும்புகிற ஒரு நேசிக்கிற தலைவராக இல்லை. இதை நான் சொல்லலை, திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்கார். கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, சோரம் போய்விட்டீர்கள். தேர்தலுக்கு அப்புறம் சொன்னாரு. அதுதான் யதார்த்தம், அதைத்தான் அவர் உணர்ந்து சொல்றார். போய் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இல்ல. அதாவது நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்க முதலே சொல்கிறார், இது தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்களால் தான் நான் என்கிற மாதிரியான அந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுபடுகிறார். நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து பிரிந்து போன சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்கிற வியூகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வகுத்து வெற்றி வாகை சூடினார்கள். அந்த வியூகம் திமுக வலிமையான கட்டமைப்போடு கூட்டணியோடு இருக்கிறது, ஆட்சி கட்சியாக இருக்கிறது. பல புதிய இளைஞர்களை பல்வேறு விளம்பர திட்டங்களை கொண்டு வந்து பெண்கள் வாக்குகளை, தலித் வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை, புதிய இளைஞர்கள் இன்று கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிற 18 வயது நிரம்பிய புதிய இளைஞர்களை இழுப்பதற்கான பல்வேறு விதமான திட்டங்களை வைத்து களமிறங்குறாங்க. அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற அதிமுகவை, ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்கள் கட்டமைத்து கொண்டு வந்தால் மட்டுமே இது வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கும் வரும். நீங்கள் ஒன்றுபட்டங்கிறது ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், டிடிவி கட்சியை கலைச்சிட்டு வந்தால் சேர்த்துக்கணும், அப்படி தானே? இல்லை, திரு டிடிவி தினகரன் நான் ஒரு தனி கட்சி தொடங்கிவிட்டேன், திருமதி சசிகலா, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், இவர்கள் திரு ஓபிஎஸ், இபிஎஸ் இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றுபட்ட அதிமுக என்று உருவாகிற பொழுது அவர்களோடு நான் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு அவர் வெளியில் போயிட்டார். இப்போதைக்கு ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைப்போம் என்கிற குரலை எழுப்புகிறது திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தான். இந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதம் காட்டுகிறார். இந்த பிடிவாதத்தை தளர்த்துங்கள், உறுதியா இருக்காரு. அதுதான் இந்த உறுதிப்பாட்டிலிருந்து மாறுங்கள். களநிலை வேறாக இருக்கிறது என்றுதான் இந்த 6 பேர் குழு கடந்த 2-3 மாதங்களாக அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது அப்படியே நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கன்றாரு. அதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் சொல்லி போயிட முடியாது சார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தான் நான் என்று மாறுதட்டி சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு போன செல்வி ஜெயலலிதாவிற்கு அந்த உரிமை இருக்கிறது. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக நான் தான் அதிமுக என்று சொல்வதற்கான தகுதியோ உரிமையோ இல்லை. இது தொண்டர்கள் கட்சி, தொண்டர்களில் ஒருவனாக நான் வந்திருக்கிறேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா இவர்கள் வழியிலே இந்த கட்சியை கொண்டு செல்வேன் என்று அவர்கள் அணுகுமுறையோடு இந்த கட்சியை கொண்டு சென்றால் மட்டுமே இதை வெற்றி பாதைக்கு திரு எடப்பாடி அழைத்து செல்ல முடியும். அந்த 6 பேரும் முயற்சி தோத்துருச்சு. 6 பேரையும் வேணா போய் சேர்ந்துருங்க, அங்கே நீங்க போய் சேர்ந்துருங்க அப்படின்ட்டாரு. அதனால எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்லை, இந்த மாதிரியான ஒரு அந்த திமிர்வாத போக்கு, எதாச்சி அதிகார போக்கு என்பது அரசியல்ல நிச்சயமாக ஒரு தலைவர் உறுதியா இருந்தா திமிர்னு சொல்வீங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்க இந்த உறுதிப்பாடு என்பது நான் அதுதான் சொல்றேன். தொடக்கத்திலிருந்து என்னுடைய பதிவுகள் எல்லாத்திலுமே எம்ஜிஆர் உறுதியா இருக்கலாம், ஜெயலலிதா உறுதியா இருக்கலாம், எடப்பாடி உறுதியா இருக்கக்கூடாதா? இல்லை, எடப்பாடி உறுதியாக இருப்பதற்கான அந்த வலிமை, அந்த ஆகர்ஷ சக்தி, அந்த ஆளுமை இல்லை என்பதுதான் கள யதார்த்தம் சார். தொடர்ந்து 10 தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றாரு. இன்றைக்கும் அவருடைய ஆளுமை என்பது இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் போட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன ரிசல்ட்டு? 15 தொகுதியில் 3வது இடம் போயிடுச்சு, 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. பொறுப்பாளர்களை நீக்கி இருக்கணும்ல, மாவட்ட செயலாளர்களை விலக்கி இருக்கணும்ல, செய்யலை.
ஒரு கிளை செயலாளரை கூட அவரால் நீக்க முடியாத நிலை இருக்கு. அப்புறம் எப்படி பெரிய ஆளுமை கட்டமைப்பு அதெல்லாம் இல்லை. அதான் எல்லாரும் கிடைத்த சந்தர்ப்பத்தை எல்லாரையும் பயன்படுத்தி அரவணைத்து கொண்டு போய் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணபலம் அதிகார பலத்தை வைத்து இந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு வைத்திருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். கட்சி அவர்களே தான் இருக்கு, அவர்கள் தான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தோற்றம் ஏன் சொல்றீங்க? இருக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அது உள்ள புகைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வெடிக்கிற பொழுது புகைஞ்சவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஒன்னும் அமைதி ஆயிட்டாங்க. புகையெல்லாம் அணைச்சிட்டாருல்ல. இல்ல இது வந்து நீங்க 6 பேர் குழு சொன்னீங்க. இந்த அமைதி என்பது புயலுக்கு முந்தைய அமைதி தான். 6 பேர் குழு, முக்கியமாக முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி, வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், இவங்க 6 பேர் சொன்னீங்க. ஆனா இந்த 6 பேருடைய முயற்சியை சைலண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு சில பேரை வளர்த்து விடுற அளவு பண்ணிட்டாரு. அவங்க எல்லாரும் நம்ம இருக்கிற நிலைமை பறி போயிருவோம் அப்படின்னு அமைதியாயிட்டேன். இல்லை, அப்படியெல்லாம் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தில் தான் தோன்றித்தனமாக தான் அடித்ததே மூப்பு என்று செயல்பட்டால் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு பல சான்றுகளோடு சொல்லியிருக்கிறது. நான் அடிக்கடி என்னுடைய பதிவிலே சொல்லுவேன், எந்த ஒரு மனிதன் இயற்கை நியதிகளுக்கு மாறாக தர்ம நியாயங்களுக்கு புறம்பாக செயல்படுகிறாரோ அந்த மனிதனுடைய அரசியல் வாழ்வோ பொது வாழ்வோ நிச்சயமாக கேள்விக்குறியாகும். அவருடைய தோல்வியை அவரே தேடிக்கொள்வார் என்பதுதான் நிதர்சனம். இந்த நிதர்சனத்தை நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்து கட்சி முக்கியம். இப்போ பொதுவெளிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு சாதகமான சூழலை திரு எடப்பாடி உருவாக்கி வருகிறாரோ. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 33 வேட்பாளரில் 30 வேட்பாளர்கள் பக்கத்து ஊருக்கு கூட தெரியலை, பக்கத்து வீட்டுக்கு தெரியலை. அப்போ 40க்கு 40 திமுக வெற்றிக்கு துணை போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கும் அண்ணா திமுகவிலையும் திமுகவனே சொல்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கிற போது அவ்வளவு வீராவேசம் பேசினார், தனி கோர்ட்டு அமைத்து அவ்வளவு பேரையும் நாங்கள் சிறையில் தெளிவினார். 98 பக்கம் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் எடப்பாடி உட்பட 12 அமைச்சர்கள் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு ஆவணங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது பேசினார். எந்த நடவடிக்கையுமே இல்லையே. கோடநாடு கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை 3 மாதத்தில் விசாரித்து உரிய தண்டனை வழங்குவோம் அப்படின்னார். அப்ப எதுவுமே இல்லை என்கிற போது ஏதோ ஒன்று நிகழ்கிறது, ஏதோ ஒரு வீண் சந்தேகம் என்பது பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் கட்சியினர் மத்தியில் இந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களை சொல்றாங்க. அண்ணா திமுக மேல் நடவடிக்கை எடுக்கல திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு அதுல கொஞ்சம் மென்மையா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நடவடிக்கை எடுத்தா அது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனே 3 தனி நீதிமன்றங்கள், செல்வி ஜெயலலிதா உட்பட 14 அமைச்சர்கள் மீது வழக்கு, கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு, செல்வி ஜெயலலிதா உட்பட அரங்கநாயகம், இந்திரகுமாரி, டி.எம். செல்வ கணபதி பலர் மீது நீதிமன்றமே தண்டனை வழங்கியது. இந்த போக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க கால அந்த ஆட்சியில் இருந்தது. இப்போது திரு எடப்பாடிக்கு எதிராக அந்த நிலைப்பாடு இல்லையே ஏன் என்கிற பொதுவெளி சந்தேகத்தை தான் நான் சொல்றேன். என்ன சொல்ல வரீங்க? சந்தேகம் தான் இது. என்ன சந்தேகம்? 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கிறதான இப்ப தெரியுது. இதுதான் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறது அப்படிங்கிறது அரசியல் முதிர்ச்சியா? இல்ல நிஜந்தன் சார், உங்களுக்கு தெரியும், திரு ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதியை பாராட்டி புகழ்ந்து பேசிவிட்டார், அதனால் அவர் திமுகவின் கைக்கூலி, திமுகவின் பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வு என்பது நமக்கு எப்படி தெரிகிறது? ஏன் இல்லை? 6 அமைச்சர்கள் மேலே நீங்கள் போய் சோதனைகள் நடத்துனீங்க, லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது, கிரிப்டோ கரன்சி உட்பட கோடிக்கணக்கான ரூபாய் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. எதுவுமே இல்லையே. ஏன் இந்த நிலைப்பாடு? அதுதான் சந்தேகம், பொதுவெளி சந்தேகம், மக்கள் மத்தியில் சந்தேகம். அதிமுகவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்தால் பழிவாங்கும் நடவடிக்கை என்று நினைத்து மக்கள் திமுக மீதான அபிப்பிராயத்தை குறைத்து விடுவார்கள் என்று நினைத்திருக்கலாம். சரியா தவறா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது கொடுத்த வாக்குறுதி அது ஒரு அரசியல். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இந்த அரசியலில் இந்த இன்னொரு விதமான ரகசியமான உடன்பாட்டு அரசியலாக இது இருக்குமோ? ஏனென்றால் எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாது நினைப்பாரா? இல்ல ஏனென்றால் எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாது நினைப்பாரா? இல்ல, நான் சொல்றேன். ஏனென்றால் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல அந்த திமுக எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு என்பது அந்த வேகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ பொதுவெளிகளில்.
நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்துவதற்கு எந்த விதமான வழிமுறைகளை போராட்டங்களை செய்யணுமோ அது இல்லை. தினமும் அறிக்கை விடுகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் களத்தில் இறங்கி அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் வர்ற பொழுது பல பிரிவுகள் போராடுறாங்கல்ல, அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு அவங்களோட கரங்கோர்த்து வர்றாங்களா? இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமியை பதிவு செய்திருக்கிறார் சட்டமன்றத்தில். 2000-3000க்கு மேற்பட்ட 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினது. நீங்கள் 50-100 போராட்டம் கூட இந்த 3-4 வருஷத்தில் பண்ணவே இல்லையே. இதுதான் பொதுவெளி சந்தேகம் என்பதை நான் சொல்கிறேன். ஆனால் மக்கள்கிட்ட சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாரு. எதுக்காக சாஃப்டாக இருக்கணும்? இல்லை இல்லை, உங்கள் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். கட்சியினுடைய உயர் பொறுப்பு, ஆட்சியினுடைய மறுபடியும் ஆட்சிக்கு வரலன்னா அதிகாரத்தில் இருக்க முடியாது இல்லை, கட்சியினுடைய தலைமை பொறுப்பில். அப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய அந்த அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கணும்ல. சிதைந்து கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற, நம்ம பல பதிவில் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்குகளும் வெற்றிக்கு முக்கியம். இன்றைக்கு 10% சொல்லிட்டாரு. திமுக அதிமுகவுக்கு இடையே ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு அதிகபட்சம் 3% தான். இப்போ அந்த 3% வாக்குகள் நம்ம அதை பெறணும். இந்த 10% வாக்குகளை மீட்டெடுத்து மேலும் வெற்றி பெறுவதற்கான கூடுதல் வாக்குகளையும் சேகரிக்கிற பொழுது வெளியிலிருந்து புதிய வாக்காளர்களை கொண்டு வருவது, புதிய இளைஞர்களை கொண்டு வருவது, இது இப்போதைக்கு சாத்தியமில்லை. இருக்கிற வாக்குகளை கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யார்? மூத்தவர்களும் முன்னோடிகளும் கட்சியினரும் கூட சொல்கிறாங்க. கட்சியை ஒருங்கிணைப்பு அவங்களாம் வந்தான பிரச்சனை கொடுப்பாங்க. பிரச்சனை வரும் என்று திரு எடப்பாடி சொன்னபோது அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 பேர், நீங்கள் மட்டும் இந்த 6 பேர், நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியும் சென்று திரு கே செங்கோட்டையன், திரு தங்கமணி வேலுமணி, திரு சி வி சண்முகம், இன்னும் 2 அமைச்சர்கள், திரு கே பி அன்பழகன், இவங்க எல்லோருமே சென்று கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்களே தொடருங்கள், கையெழுத்திடும் அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கட்டும், முதலமைச்சரும் 2026 முதலமைச்சர் வேட்பாளரும் நீங்கள் தான், எனவே பிரிந்து கிடக்கிற அனைவரும், திரு OPS, திருமதி சசிகலா உட்பட அனைவரும் ஒருங்கிணைவோம் என்கிற அறிக்கையை வெளியிட்டால் இந்த நிலைப்பாட்டுக்கு தக்கவாறு திரு OPS அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களிடமும் பேசி சமாதானப்படுத்தி அந்த ஒருங்கிணைப்பை செயல்படுத்துவோம் என்கிற உறுதிமொழியை கொடுத்தும் பிடிவாதம் பிடிக்கிறார். சரி, அது வந்தா சரியா வராது. அது ஓபிஎஸ் சொல்லலாம்ல. அது இல்ல இவர் என்ன, அதாவது ஓபிஎஸ் உண்மையில் என்ன சொல்றாரு? கட்சி ஒன்றுபட வேண்டும், பதவி தேவையில்லை அப்படின்னா அவர் ஓப்பனா சொல்லாமே. எடப்பாடி வெளிப்படையா சொல்றாருல்ல, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கட்டும், அவரை கையொப்பமிடும் அதிகாரம் கொண்டிருக்கட்டும் சொல்லலாம்ல. இந்த நிலைப்பாட்டிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் அதற்காக அவங்களை நாம பேசி சமாதானப்படுத்துவோம் என்கிறார்கள். இந்த சமாதானம், ஒருங்கிணைப்புக்கான சமாதான பேச்சிலே இவர்கள் ஈடுபட்டு அப்போது அவர்கள் நிச்சயமாக அதை சம்மதித்து தானே வரணும். அதுதான் பேசுறாங்க. சரி, முக்கியமாக ஓபிஎஸ் சொன்னா அது எடப்பாடி ஏத்துப்பார்ல. நேரடியாக ஓபிஎஸ் இது மாதிரி சொன்னார் அப்படின்னா சரி, நம்ம தலைமை ஏத்துட்டு கீழே வராரு அப்படின்னு ஏத்துப்பார்ல. இல்ல, அவருடைய பிடிவாதம் என்பதும் பயம் என்பதும் இவர்கள் வந்ததற்கு பிறகு பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறது தான் இன்னும் இருக்கு. முக்கியமாக வரல. அந்த ஐடி கூட்டத்தில் முக்கியமா அவர் மேல ஒரு செல்போன் தவறி விழுந்ததா, வீசப்பட்டதா அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் கண்டனம் தெரிவிச்சார். நெருங்குறாங்களோங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. இல்லை, நிச்சயமாக அந்த செயல் என்பது கண்டனத்துக்குரியது தான். கட்சியில் ஒரு உயர் பொறுப்பில் இருந்தவர், கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் தற்காலிகமாக பிரிந்திருந்தாலும் கூட அது ஒரு சரியான அணுகுமுறை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவர் மீதான அந்த பார்வை என்பது, கோப பார்வை என்பது குறைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். இதில் இவருடைய நிலைப்பாடு என்ன, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம முரண்பாடு இருக்கும், பார்க்கணும். நம்ம அதில் என்ன இருக்குங்கிறது மகனுக்கும் அது நம்ம வெளிப்படையாக தெரியலை. அதனால் நம்ம அது குறித்து பேச வேண்டாம். ஆனாலும் கூட இது ஒரு சரியான அணுகுமுறை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த இவர்களுடைய அந்த கருத்துக்கு உடன்பட்டு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டால் அதற்கு தக்கவாறு அவங்கள்ட்ட நம்ம பேசி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாருல்ல. சரி, முயற்சி செய்யுங்கள், அவர்கள் ஒப்புக்கொண்டால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதிகாரம் என்பது முழுவதுமாக இவரிடமே அது வழங்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் நீங்கள் தான் கையெழுத்திடும் அதிகாரம் எல்லாம் வர்ற வரைக்கும் சொல்லுவாங்க. வந்த பிறகு என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன், அதிகாரத்தை பெற்றிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் உயர் பொறுப்புக்கு வந்த பிறகு கோஷ்டி சேர்ப்பாங்க. இனி ஒருபோதும் இருக்காது. ஏற்கனவே முதல் தர்ம யுத்தம் நடத்தி அது ஒரு பிரச்சனைகள் உருவாகி
அது இப்போ இணைப்புக்கு பிறகு இப்போ இரண்டாவது கட்சி தர்மத்தை மேலும் பிளந்துருமா அப்படின்னு எடப்பாடி பயப்படுறாரு. வாய்ப்பில்லை மீண்டும் ஒன்று சேருகிற பொழுது நிச்சயமாக இது ஒரு வலிமையான திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து களமாடி இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த கட்சியை கட்டமைத்து வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா, இவர்கள் வழியிலே இந்த கட்சியை ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விருப்பமும் எண்ணமும் அனைவரிடமுமே இருக்கிறது. எனவே இதற்கு பிறகு இந்த ஒருங்கிணைப்புக்கு பிறகு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் உருவாகாது என்பது தான் என்னுடைய கருத்து. எண்ணம். ஆனால் எடப்பாடி இப்போ இருந்து ஆரம்பித்து ஒரு தனி கூட்டணி அமைக்கிறோம், இன்னும் பலமான கூட்டணி அமைக்கிறோம், அது 10% இல்லாட்டியும் ஒரு 8% வாக்கு கொண்டு வந்தால் அப்படி தான் நினைக்கிறாரு. இல்லை அதுதான் அவர் வியூகம். அதுதான் புதிய இளைஞர்களை கொண்டு வாங்க, கூட்டணியும் பலமாக அமைக்கணும்னு நான் தொடக்கத்தில் அதுதான் சொன்னேன். கூட்டணி பலமாக அமைய வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வலிமையை அதிமுக பெற்றிருக்கிறது என்பதை நிரூபித்தால் மட்டுமே பலமான கூட்டணிக்கு அங்கிருந்து வருவார்கள். இல்லைங்கிற பாமக வந்த பலம் தானே. இல்லை, பாமக வந்தாலும் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு, மேற்கு மாவட்டம் வட மாவட்டங்களில் பலம்தான். அதுதான் சொல்கிறேன். இவர் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு பின்னடைவு சரிவை சந்தித்து வருகிற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நமக்கு தெரியலை. பாஜகவோடே இருந்துருவாங்களா அல்லது பாஜகவில் இருந்து இங்கே வருவாங்களா, நடைபெறப்போகுது சட்டமன்ற தேர்தல் என்பதால் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியலை. ஆனாலும் கூட அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற நமக்கு தெரியும், அது காங்கிரஸ், விசிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், இந்த பக்கம் யூஎம்எல், கிறித்துவ முன்னணி, இத்தடி சிறுபான்மை அமைப்பு, எல்லா அரசியல் கட்சிகள் நீங்கள் 2%, 1%, 3% இருந்தாலும் கூட திமுகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதமும் கூட்டணி வாக்கு சதவீதமும் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றியை பெற்று தந்துவிடும். இதை தாண்டி அவர்களுடைய தேர்தல் அணுகுமுறை, அந்த ரத கஜ துரக பதாதிகளை களத்தில் இறக்குனா இன்றைக்கு புதிய சக்தியாக திரு உதயநிதியை கொண்டு வந்து துணை முதலமைச்சர்னு போட்டு 2026 அவரை முதலமைச்சர் வேட்பாளரை கூட அறிவிச்சிருவாங்க. இளையவர் உதயநிதி தலைமையில் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்கிற போது புதிய இளைஞர்கள் அவர்கள் பின்னால் திமுக பின்னால் அணிவகுப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு அபாயகரமான நிலை. இதை நாம் எதிர்கொள்வதற்கு நாம் வலிமை மிக்க அதிமுகவை, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற உணர்வு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டால் 2026 வெற்றி நிச்சயம். நீங்கள் குறிப்பிட்ட தலைப்பில் குறிப்பிட்ட 2026 சிஎம் எடப்பாடின்னு வச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கருத்தை குறிமிக்க துரைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.